அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் கோவையில் நடந்த துயரம், ஸ்டாலின் சிறையில் அடைப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ திமுகவுடைய ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்குது. இந்த ஆட்சியில் எக்கச்சக்கமான மாணவர்களுடைய வாழ்க்கையே முடிக்கக்கூடிய அளவுக்கு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை, கொடுமை. இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஆட்சியில ஒரு மிகப்பெரிய சர்வ சாதாரணமாகவே நடந்துட்டு வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஆட்சி மீது நிறைய புகார்கள் எழுந்திருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் பொய்யாமொழி அவர்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப கைது செய்யப்பட போறதாகவும் ஒரு தகவல் வெளியா இருக்கு. சிலவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சரியும் இல்ல. மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு அரசாக தான் பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, இந்த கோவையில் நடந்த துயரத்தின் அடிப்படையில மீண்டும் பார்த்தீங்கன்னா, நாட்டையே திரும்பக்கூடிய அளவிற்கு கல்லூரி மாணவி நேற்று பார்த்தீங்கன்னா, மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மூவர் கைது செய்து சதுரடியாக கோவை போலீஸார் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விசாரணை அடிப்படையில் திமுகவிலும் முக்கிய புள்ளிகளாக பார்த்தீங்கன்னா இதில் சிக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் மீண்டும் திமுகவுக்கு இதில் தொடர்புகள் இருக்குது. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த பிரமுகர்கள் தான் அப்படின்றத இப்போ தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பார்த்தீங்கன்னா சரவண சுந்தர் அவர்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் மாணவ வன்கொடுமையின் அடிப்படையில் வழக்கில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா நிறைய இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் சிக்கியிருக்காங்க. அதே 30 நாட்கள் முன்பு 3 பேர் பார்த்தீங்கன்னா பின்னலையில் இருந்திருந்த நிலையில் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாணவி தாமாக முன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ திமுக சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் சதுரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. சில எங்கே பார்த்தாலும் திமுகவினர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டூழியத்தை தாங்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சில பெண்களுடைய பாதுகாப்பே இல்லாத ஒரு அரசுக்கு தான் அரசு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு தேவையா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. சில இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி தலைவர்களும் திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைத்திருக்காங்க. சில இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் இப்போ திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போது சில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்லத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. இவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.